அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபவுண்டர் சேர்மன் என் அன்பிற்கினிய இஎஸ் கதிர் அவர்களே, செக்ரட்டரி ஆஃப் த காலேஜ் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வணக்கத்திற்குரிய திருமிகு லாவண்யா கதிர் அவர்களே, வைஸ் சேர்மன் ஆஃப் த காலேஜ் அன்பிற்கினிய இளவல் மித்திலேஷ் கதிர் அவர்களே, ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் த காலேஜ் வித்து பிரதீஷா கதிர் அவர்களே, மற்றும் பிரின்சிபல், த டீன் ஆஃப் தி காலேஜ், ப்ரொஃபஸர்ஸ், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி டீன், மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், துறையை சார்ந்த டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், உங்கள் அனைவருக்கும் இந்த கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய 7வது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, மிகவும் பெருமை கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதி இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து 60 years later ஒரு அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியின் மூலமாக கொடுத்திருக்கிறான். Never being in my life, never being the Congress history, the first time என்னுடைய அருமை நண்பர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாண்புமிகு உறுப்பினர் சுகுமார் அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பு என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கிடைத்த வாய்ப்பு. காங்கிரஸ் பெரியப்பட்டது. முடியாது என்று சொன்னார்கள், நடக்காது என்று சொன்னார்கள், சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இது சாத்தியம் என்று சொன்னார். Today, on behalf of Congress committee, today on behalf of Tamil Nadu people, we are very much proud to stand in the convocation address in Kadir Arts and Science College. Thanks to Kamaraj, thanks to our leader Kamaraj, thanks to our leader Kakkan, thanks to our beloved leader of the opposition, Thalaivar Rahul Gandhi. என் அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்என் கந்தசாமி அவர்களே,
மாநகர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களே, தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்களே, வடக்கு மாவட்ட தலைவர் ரங்கராஜ் அவர்களே, திருப்பூர் மாநகர் தலைவர் கோபால்சாமி அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, சரவணன் அவர்களே, கோவை செல்வன் அவர்களே, திருமூர்த்தி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, தெற்கு மாவட்ட தலைவர் கிட்டு காமாட்சி சாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் நான் ஒரு திடமான முடிவெடுத்தேன். கல்லூரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவிற்குத்தான் செல்ல வேண்டும். முதல் கன்னி பேச்சு என்று சொல்வார்கள், த ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச். பாராளுமன்றத்தில் பேசுகிற த ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச், சட்டமன்றத்தில் பேசுகிற த ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச், கான்வெகேஷன் உரையாற்றுகிற த ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச். நான் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியிலே என்னுடைய முதல் கன்னி பேச்சை நான் துவங்குகிறேன். பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அனுமதியோடு இயங்கும் இந்த கல்லூரி சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், ஆர்ட்ஸ் ஆகிய பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளோடு ஏறத்தாழ இந்த கல்லூரி 2015ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. 11ஆம் ஆண்டு துவக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லூரியில் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலே தமிழக அரசின் பிரதிநிதியாக நான் கலந்து கொள்கிறேன். குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு இந்த பட்டம் வழங்கி உங்களை பாராட்டுவதில் இதைவிட சிறந்த தருணம் என் வாழ்க்கையில் வேறொன்றும் இருக்க முடியாது. ஏறத்தாழ இளங்கலை, முதுகலை என்று பல்வேறு விதமான பிரிவுகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கிடைத்தவுடன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். இதுவரையில் நான் 40 ஆண்டு கால ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். ஒரு முதலமைச்சரினுடைய அணுகுமுறை, ஒரு முதலமைச்சரினுடைய உடல் மொழி, ஒரு முதலமைச்சரினுடைய பாடி லாங்குவேஜ், ஒரு முதலமைச்சருடைய ஹம்பிள்னஸ், ஒரு முதலமைச்சருடைய பிரில்லியன்சி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களிடம் நான் பார்க்க நேர்ந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார், மிஸ்டர் விஸ்வநாதன். மிஸ்டர் என்கிற அடைமொழியை போட்டு அழைத்த முதலமைச்சர் இந்தியாவிலே மாண்புமிகு நமது முதலமைச்சர் தான். மிஸ்டர் விஸ்வநாதன், வண்டர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ, அதே நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய போர்ட்ஃபோலியோ என்று என்னிடம் இதை கொடுத்திருக்கிறார். ஒன்றை மட்டும் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியிலே இதை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். இதை அறிவிக்கிறோம், பெருமையோடு அறிவிக்கிறோம். இந்த துறையில் எங்கள் காலங்கள் இருக்கும் வரை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தை போன்று, தியாகச்சீலர் கக்கன் காலத்தை போன்று, அவினாசிலிங்கம் செட்டியார் இந்த கல்லூரியினுடைய அமைச்சராக இருந்த காலம் தொட்டு எங்கள் காலத்தில் லஞ்சத்திற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை.
அப்பாயின்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், எந்த விதமான நல்ல நோக்கங்களுக்காகவும் இந்த உயர்கல்வித்துறை ஜீரோ கரப்ஷன் அந்த நிலையை எட்டுவதற்கு உங்களோடு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். Today is not merely a day of graduation, my dear young gentlemen. Today is not merely a day of graduations. It is a day of celebration. It is a day of celebration for you and all. Transformation, gratitude and hope. ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் உழைப்பு, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் உங்கள் கனவுகளினுடைய மைல்ஸ்டோன். விடாமுயற்சி, it is very most important. The fighting nature. எந்த ஒரு மாணவன் ஒரு காரியத்திற்காக the fighting spirit, போராடுகிற விடாமுயற்சி என்கிற அந்த முயற்சியை கையில் எடுத்து போராடுகிறானோ அவனே வெற்றி பெறுகிறான், அவனே பட்டங்களை வெல்லுகிறான், அவனே இந்த நாட்டை ஆளுகிறான். இதுதான் உண்மை. இந்த நாட்டினுடைய வரலாற்று அடையாளம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. The fighting spirit is important. The fighting nature is important. The fighting nature என்பது எதை தெரியுமா? புத்தகத்திற்கும் உங்களுக்கும் தான். The fighting nature என்பது புத்தகத்துக்கும் உங்களுக்கும், லேபரட்டரிக்கும் உங்களுக்கும், கேன்டீனுக்கும் உங்களுக்கும், லைப்ரரிக்கும் உங்களுக்கும், the டீச்சருக்கும் உங்களுக்கும். The fighting nature என்பது you should ask question forever. ஆசிரியரிடம் கேள்வி கேட்பது தப்பே இல்லை. அப்பா அம்மாவிடம் அன்பை வாங்கலாம், ஆசிரியரிடம் மனம் திறந்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதுதான் வரலாற்றில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய படிப்பினை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் வாழ்க்கையே இல்லை. So my dear young students, ஆசிரியர்களிடம் கேள்விகளை கேளுங்கள், நிறைய வினாக்களை எழுப்புங்கள். ஆசிரியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக. I will quote one important leader, Abraham Lincoln. Abraham Lincoln வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் வருகிறார், மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஆசிரியர் கேட்கிறார், யார் யார் எல்லாம் மோட்சத்துக்கு போக போகிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே மாணவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லோரும் மோட்சத்திற்கு போகிறோம் என்று கையை உயர்த்துகிறார்கள். ஒரு மாணவன் மட்டும் கையை தூக்கவில்லை. இன்னும் சில மாணவர்களும் கையை உயர்த்துகிறார்கள். சரி, நீ கையை உயர்த்தவில்லை, நீ இரு, பரவாயில்லை. இன்னொரு சாரர் கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நீ எங்க போகிறாய்? நாங்கள் நரகத்திற்கு போகிறோம். மோட்சத்துக்கு போவது ஒரு பிரிவு, நரகத்திற்கு போவோம் என்று சொல்லுகிற மாணவர்களும் ஒரு பிரிவு. ஆனால் ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக எழுந்து நிற்கிறான். நீ எங்கே போக நினைக்கிறாய், எதற்காக நிற்கிறாய் என்று கேட்கிற பொழுது அந்த மாணவன் சொல்லுகிறான், நான் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல விரும்புகிறேன், அதுவே என்னுடைய ஆசை என்று சொல்லுகிறான் ஆபிரகாம் லிங்கன். See, the students, எழுமின் விழுமின் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக நாம் இருப்போம். I became a scientist. Yes, I became a scientist. I'm a professor. I became a professor. I became a sports personality. Yes, sure, you must confident I became a sports personality. I'm a good scholar. Yes, you must be a good scholar. The spirit என்பது நமக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கு. அது யார் கொடுத்தது தெரியுமா? Parents as well as my teachers and the professors. அதனால தான் சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம்,
தெய்வத்தை விட உயர்வானவர்கள் யார் தெரியுமா உலகத்திலே? அன்னையை விட உயர்வானவர்கள், தந்தையை விட உயர்வானவர்கள் யார் தெரியுமா? நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற, நமக்கு அறிவு கற்றுக் கொடுக்கிற, கடல் உலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். கடல் உலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். அது கடலினால் அழியாது, கடலினால் அழியாது, புயலினால் கரையாது, புயலினால் கரையாது, கல்வராலும் திருட ஒண்ணாது, அடமிது சகோதரன் கிடமது கொடாதனை அள்ளிட முடியாத கல்வி உலகத்திலே வேறு ஒரு கல்வி கிடையாது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, பங்கு பிரிக்கலாம், பாகப்பிரிவினை வாங்கிக்கலாம், கல்வியை பிரிக்க முடியுமா? முடியாது. கடல் வெள்ளம் அடிக்கலாம், காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், மழை அடிக்கலாம், வீட்டில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கரைந்து போகும், வீட்டில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் கரைந்து போகும். ஒரு தீப்பற்றி எரிகிற பொழுது வீட்டில் உள்ள நகைகள் எல்லாம் எரிந்து போகும், வீட்டில் வைத்திருக்கிற பத்திரங்கள் எல்லாம் எரிந்து போகும். ஆனால் எரியாதது, அணையாதது, கலையாதது, மறையாதது, எந்த காலத்திலும் தீபமாக நின்று கொண்டிருக்கிறது கல்வி என்கிற ஒரு அறிவு என்கிற ஆதாயம் மட்டும் தான் உலகத்தில். எனக்கு ஆச்சரியம், எதற்கு இந்த நிறுவனம் எனக்கு உள்ளே வந்தவுடன் என் அருமை தங்கள் லாவண்யா அவர்களும் என் அருமை சகோதரர் கதிர் அவர்களும் எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார்கள். அவர்கள் எது வேணாலும் கொடுத்திருக்கலாம், எனக்கு அதிலே ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. ஐ எம் சீரியஸ்லி வாட்சிங் இட். நீங்கள் ஒரு விளக்கை எனக்கு கொடுத்தீர்கள், அதுதான் தீபம், அதை ஏற்றுகிற பணியை தான் நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். இட்ஸ் a symbolically, it's a right choice. You are given my memento. That memento is memorable for my life. இதை விட உயர்ந்த செல்வம் எனக்கு வேறொன்றும் கிடையாது. இதை விட உயர்ந்த செல்வம் வேறொன்றும் எனக்கும் கிடையாது. So my dear friends, விராட் கோலி, விராட் கோலி, where is the claps? காணா, கைத்தட்டலே காணோம், எங்க விராட் கோலி? என்ன ஸ்பிரிட், என்ன கேம், என்ன பெர்ஃபார்மன்ஸ்! விராட் கோலி. So the next நம்ம தோனி, நம்ம தோனி. ஏன் நம்ம மெஸ்ஸி கேமை பார்க்குறீங்களா? இப்போ மெஸ்ஸி, ரொனால்டோ, மெஸ்ஸி கம் ரொனால்டோ. எஸ், அதே போன்று தான் இசை ஞானி இளையராஜா உலக தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான சாரம்சங்களை தலையில் சுமந்து இருக்கிற இளையராஜாவினுடைய புகழ் உச்சத்தில் இருக்கிறது. அதே போன்று சச்சின் டெண்டுல்கர், பாரத் ரத்னா, பாரத் ரத்னா சச்சின். when I was a MP 2009 I think so, பிரஸ் என்ன கேட்டாங்க, சார் நம்ம பகுதியில் ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு சொல்லிட்டு, I told press the immediately instant answer. நான் சொன்னேன், அது இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து சச்சின் செஞ்சிருக்கிற சாதனையை உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. why don't you give சச்சின் டெண்டுல்கர் as a பாரத் ரத்னா என்கிற கேள்வி விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் தோன்றியது. Luckily, Mr. Sachin Tendulkar got Bharat Ratna. I was very much proud. I told him in a central hall in the parliament, Mr. Sachin, first உங்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு குரல் எழுப்பினவனே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் என்று சொல்லி. So சச்சின் டெண்டுல்கர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் மதிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற என் அன்பிற்குரிய அண்ணன் தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் அந்த வரிசையில் இருக்கிறார் என்பதை நான் பெருமைப்படுத்துகிறேன். நான் சின்ன பையங்க, நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. அமைச்சர்கிட்ட போறேன், அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அமைச்சரை போய் பார்க்க போறேன். என் தம்பிக்கு ஒரு போலீஸ் வேலை வேணும்னு கேட்குறேன், அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, வேற துறையினுடைய அமைச்சர். இந்தியாவில் அதுபோல ஹியூமானிட்டி, மனிதநேயம் உள்ள ஒரு அமைச்சரை நான் பார்க்க போவதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. உடனே அந்த 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 செகண்ட் என் முகத்தை பார்க்கல, என் ஃபேமிலியை கேட்கல, என் குடும்பத்தை பார்க்கல, உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு.
நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். தமிழகத்தில் எப்படி ஒரு அமைச்சர் என்பது தளபதி விஜய் சார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். நான் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் அந்த வரிசையிலேயே பார்க்கிறேன். த பிரின்சிபல்ஸ், மேனேஜ்மெண்ட், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். டியர் யங் ஸ்டூடெண்ட், த கம்ப்ளீட் சிட்டிசனாக நீங்கள் மாற வேண்டும். இனிமே நவ் திஸ் இஸ் த ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் என்பது பருவ காலம். பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், யூஜி, தென் பிஜி, தென் ரிசர்ச், தன் உலகமே எல்லையில்லாத உலகத்திற்கு உலகம் உங்களிடம் நேராக வந்து நிற்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் நம்மை கேள்வி கேட்க கற்றுக் கொடுக்கிறது. சயின்ஸ் நம்மை கேள்வி கேட்க கற்றுக் கொடுக்கிறது. ஹியூமானிட்டிஸ் நம்மை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஹியூமானிட்டிஸ். எக்கனாமிக்ஸ் வளங்களை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்த கற்றுத் தருகிறது. எக்கனாமிக்ஸ். காமர்ஸ் செல்வத்தை மட்டுமல்ல, முன்னேற்றத்திற்கான மதிப்பையும் உருவாக்க கற்றுக் கொடுக்கிறது. மேனேஜ்மெண்ட், த மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நமது வழி நடத்தும் திறனை வளப்படுத்துகிறது. These are all these 5 points are the citizen of the Indian society. Science, humanities, economics, commerce and management. In academic knowledge, critical thinking, creativity, communication skills, leadership quality. What is the leadership qualities? Who is the leader? Where is the leader? The leader becoming a non-corrupted, that is the leadership qualities in the country. கடந்த ஒரு 60-70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய நிலை தலைகீழா போச்சு. ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு புதிய மாற்றம் வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களினுடைய தலைமையில் அனைத்து அமைச்சர்களும் உறுதியேற்றுக் கொள்கிறோம், நாங்கள் லஞ்சம் வாங்க போவது கிடையாது. அதே நேரத்தில் the citizen நீங்களும் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண கூடாது. See, there is a two way. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. அதில் சின்ன வண்டி பெரிய வண்டி என்றால் எந்த வண்டி ஓடும்? So the people and administrative, there are both are two ways. நீங்க கொடுக்க கூடாது. இனி அரசியல் தலைவர்கள் எவனும் லஞ்சம் வாங்கவே கூடாது. இதுதான் நிம்மதி. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம் தெரியுமா அந்த நாட்டில்? நான் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உள்ள நுழைந்து நான் நடந்து வருகிறேன். The beautiful campus, the beautiful campus, wonderful administrations, wonderful teaching faculty, the student, obedient students. I'm really proud of them. Beautiful. நான் காலேஜில் படிக்கும்போது நான் தான் கல்லூரியினுடைய தலைவன். I'm the student chairman. இந்த கல்லூரியில் பேச்சு போட்டி நடந்தா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் மாணவன் நான் தான். கையெழுத்து போட்டி நடந்தா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல் மாணவன் நான் தான். இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா ஆல் த கேம்ஸ் சாம்பியன்ஷிப் அடிக்கிறவனும் விஸ்வநாதன் தான். Why? You know, this is my confidence. பெற்றோர்கள் நம்மை சரியாக வளர்த்தார்கள். பேரண்ட்ஸ் நம்மை சரியாக வளர்த்தார்கள். நான் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன். You are very much loving this story, my dear young gentlemen and girls. மகன் படிக்கிறதுக்கு அப்பா உதவி பண்றாங்க. அப்பா அம்மா கிட்ட பையன் கேட்கிறாமா, நான் பென்சில் வாங்கணும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும். அம்மா சொல்றாங்க அப்பா கிட்ட போய் கேளு. அப்பா உடனே செய்யறாரு, என்னப்பா வேணும்? ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சில், பேனா வாங்கிக்கோ. மறுபடி பையன் வரான், அப்பா நான் ஃபீஸ் கட்டணும். எவ்வளோப்பா கட்டணும்? இவ்வளோ கட்டணும்பா. சரி, இந்தா ஃபீஸ் கட்டு. உடனே கேட்குறான், அப்பா நான் இன்னைக்கு வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகணும்ப்பா. ஓகே, கமான் கோ, என்ஜாய் யுவர் லைஃப்.
அப்பா கொடுக்குறாரு. தென் காலேஜுக்கு வராரு, லேப்டாப். எஸ் டேடி சேஸ், எஸ் வாங்கிக்கோ லேப்டாப். ஓகே அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் ட்ராவல் போகணும். யா ஓகே என்ஜாய். பட் த டேர்ன் இஸ் ரிட்டன். பையன் வளர்ந்துடுறான். பையன் வளர்ந்து வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போன உடனே முதல் மாத சம்பளத்தை பையன் வாங்கிடுறான். படிச்சு பட்டம் வாங்கி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிக்கிட்டு வராரு. வந்த உடனே என்ன செய்யறாரு, அப்பா கிட்ட கொடுக்க வராரு பணத்தை. அப்பா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி டேடி அப்படின்னு கொடுக்குறாரு. அப்பா சொல்றாரு, டேய் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுறா. என்ன சொல்றாரு, அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுறா. உடனே அம்மா கிட்ட போய் கொடுக்கிறார். அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல நீ அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு. மறுபடியும் அப்பா சொல்றாரு. அவனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் அம்மா கேட்டா அம்மா வாங்க மாட்டாங்க, அப்பா கொடுத்தாலும் அப்பா வாங்க மாட்டாங்க, என்ன பண்றது? அம்மா கிட்ட என்ன காரணமா அப்பா நான் கொடுக்கிற சம்பளத்தை வாங்க மாட்டாங்க? அதுக்கு அம்மா சொல்றாங்க, சாமி கிட்ட வை அந்த பணத்தை. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பார். நீ எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். கொடுக்கும் பொழுது உங்க அப்பா கையே மேலே இருந்து பழக்கப்பட்ட கை. உங்க அப்பா கை எப்பயுமே இப்படிதான் இருக்கும். உங்க அப்பா கை எப்பயுமே இப்படி இருந்தது இல்லை ராஜா. இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற, இன்னைக்கு நீ சம்பாதிச்சு வந்திருக்கிற, உங்க அப்பா ஒரு தயக்கம் காட்டுறாரு கண்ணு, வேற ஒன்றும் கிடையாது. நாங்க கோயிலுக்கு போவோம், நான் உன்னை இடுப்பில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பா சொல்லுவாரு, அவனுக்கு அதை பார்க்க முடியல, அந்த உயர்ந்த இடத்த கொஞ்சம் தூக்கி மேலே வையன்னு அம்மா சொல்லுவாங்க, கக்கத்துலேருந்து மேலே வச்சிருப்பாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, தோல்ல வச்சிருப்பார். தோல்ல வச்சாலும் பத்தாதுன்னு, நாம் பார்க்காத உலகத்தை என் பையன் பார்க்கணுன்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுகிற இந்த பெற்றோர்கள் தான் உங்கள் பெற்றோர்கள். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க லைஃப்ல. as a minister I would say very serious. பெற்றோர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு கொடுக்கிற அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் லைஃப், எத்தனை வயதாகி தள்ளாத வயதிலும் நடக்க முடியாத காலத்திலே இருந்தாலும் கூட, நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு சாய்வு நாற்காலியில் இருக்கிற நேரத்தில் கூட உன்னுடைய ஆசிரியரை பார்த்து விட்டால் அவர்கள் காலை தொட்டு வணங்குகிற அந்த உயர்வான எண்ணம் இருக்கிறதே, அதுதான் இந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும். இந்த கல்ச்சர் நம்மளோட இருக்கிறது. வெளிநாடுகளுக்கெல்லாம் போறோம், அங்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசணும்னு தான் நினைக்கிறேன். உங்களோட நிறைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம், தலைமைச் செயலகத்தில் 2வது மாடியில் இந்த மாணவர் சமூகத்திற்காக நீங்கள் எதிர்பார்ப்பதை கிடைக்கணும் வேண்டும் என்பதற்காக என்னுடைய அலுவலகம் உங்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. யார் உதவியும் தேவையில்லை. நீங்க நேரடியாக வரலாம். இப்போ கூட ஜப்பானுக்கு போனாங்க குழந்தைகள் எல்லாம், அவங்கள நான் பிளஸ் பண்ணி அனுப்பும்போது எனக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, இந்த அமைச்சர் ஆன பிறகு இந்த அலுவலகம் திறந்து இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. நீங்கள் எல்லாம் வரணும். ஸோ நவ் டுடே உங்க பிரின்சிபல், உங்க டீச்சர்ஸ், உங்க ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் நிறைய டீச் பண்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவிர்க்க முடியாத டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு எந்த குழந்தை கேட்டாலும் என்கிட்ட அட்மிஷன் வந்து கேட்குறாங்க, அண்ணா எல்லா குழந்தைகளும் வந்து எனக்கு கேட்கறது என்ன தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எனக்கு வேணும்னு தான் முதல் கேள்வியே. ஏன் வேற கோர்ஸ் கிடையாதா? முன்னெல்லாம் பிகாம் கேட்பாங்க சார், இப்பெல்லாம் கேட்கறது என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. சுந்தர் பிச்சை கூகுள் சேர்மன் அதுக்கான பெரிய கிளாஸ் எடுக்கிறார். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இந்த வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கூகுள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களில் பல பேர் கூகுளுக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உங்களில் பல பேர் இந்திய நாட்டினுடைய பிரபலமான எழுத்தாளர்களாக, பிரபலமான பேச்சாளர்களாக, பிரபலமான விஞ்ஞானிகளாக, பிரபலமான மருத்துவர்களாக, பிரபலமான வழக்கறிஞர்களாக, பிரபலமான பொறியியல் வல்லுநர்களாக இந்தியாவிலே வந்து தலை நிமிர்ந்து நிற்கிற பொழுது, நான் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலே படித்த மாணவன் என்கிற பெருமை என்பது இந்த கல்லூரிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முத்திரையாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
The machine learning is one of the subject. Machine learning. Robotics. என்கிட்ட ஒரு குழந்தை வந்தார், ஒருத்தர் வந்தார். அங்கிள் வீட்டுக்கு கூப்பிட்டார். அங்கிள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நான் போனேன். அங்கே போனால் வீட்டில் 2 பொம்மை நிற்குது. அந்த பொம்மை போன உடனே அங்கிளுக்கு வணக்கம் சொல்லு. அந்த ரோபாட்டிக் பொம்மை எனக்கு வணக்கம் சொல்லுது. அங்கிளுக்கு சாப்பாடு எடுத்து வை, அங்கிளுக்கு பிளேட் கொண்டு வந்து வைக்குது. See, never seen such a kind of the intelligent students. இது யாருக்கு இருக்குன்னா நமக்கு மட்டும்தான் இருக்குது. உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது. அந்த ஆற்றல் என்ன தெரியுமா? இந்த ஹியூமன் ரிசோர்சஸ். உலகத்திலே 18 வயதிலிருந்து 35 வயது உள்ள அந்த யங் பீப்புள் 70% இருக்கிற ஒரே நாடு இந்தியா. இந்தியா மட்டும்தான் யங் பீப்புள், இந்த ஹியூமன் த ரிசோர்ஸ் இருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஆக இந்த வளத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகியவை இன்று உலகையே மாற்றிக்கொண்டிருக்கின்றன. டியர் யங் ஃப்ரெண்ட், உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷனல் ஆத்தர் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்ற நூலின் ஒரு கருத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். யுவர் ஆட்டிடியூட், லிசன், யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் விண்டோ. Your attitude is of your window to the world. Don't forget in this quote. This is important in this convocations for all young people today who are all going to receive these convocations. Your attitude is your window to the world. மறந்து விடாதீர்கள். ஒரே கல்வி, ஒரே வாய்ப்பு, ஒரே சூழ்நிலை இருந்தாலும் சிலர் தடைகளை கடக்க பார்க்கிறார்கள், சிலர் வாய்ப்புகளை பார்க்கிறார்கள், சிலர் பிரச்சனைகளை பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். அந்த தீர்வு காணுகிற த யங் சொசைட்டி கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்பது எனக்கும் பெருமை, இந்த கல்லூரிக்கும் பெருமை, இந்த வளாகத்திற்கு பெருமை. அந்த பெருமை என்பது நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம். My dear friends, the difference is often not intelligence. The difference is often not intelligence. The difference is in attitude. The difference is in attitude. So my dear friends, CM ஓட small quote, நீங்க எல்லாம் ஜாப் சீக்கர்ஸா இருக்க கூடாது. கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிற my dear young students, you are not job seekers, you are all job creators in the world. Job creators in the world. அதுதான் உங்களுக்குள்ள ஒரு ambitions நீங்க வச்சுக்கணும். என்டர்பிரனர்ஷிப் என்பது ஒரு கேரியர் ஆப்ஷன் அல்ல, அது ஒரு மைண்ட் செட். எனவே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அநேகமாக 6th 29-30 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. IPS, IAS அண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. RJDக்கு தெரியும் நினைக்கிறேன். There are 5 points we are going to discuss, Honorable Chief Minister, and all the ministers, IAS officers. முன்னாள் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்த, என்னை வளர்த்து ஆளாக்கிய எங்கள் தலைவர் சிதம்பரம் அவர்கள் உருவாக்கி கொடுத்த கல்வி கடன் என்கிற ஒரு ஸ்கீம் இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த எஜுகேஷன் லோன் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஸ்கீம். அது அந்த ஸ்கீம் 2004 உருவாக்கப்பட்டு 2014 வரை that will reach very proper manner. BA Arts, the banker should give the loan. MA, the banker should give the loan. And B.Ed, the banker should give the loan. And MBBS and engineering in agri and dental and physical educations, physiotherapy in Ayurveda, all the sections of the departments, எல்லாத்துக்கும் கல்வி கடன் இந்தியாவிலே வழங்கப்பட்டது இந்தியாவில் மட்டும்தான். அந்த 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ 75,000 கோடி மாணவர்களுக்கு கல்வி கடனாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கத்தில் வழங்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் நான் கூட பேசுகிற பொழுது சொன்னேன்,
மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கல்வி கடனை ரத்து செய்யுங்கள். எப்படி விவசாயிகள் கடனை ரத்து செய்தீர்களோ அதே போன்று மாணவர்களுக்கான கல்வி கடனையும் நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். ஆக இந்த கல்வி கடன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது சீரியஸாக இருக்கிறாங்க. வெரி சூன் we will call for the all bankers. வங்கிகளை அழைத்து வங்கி மேலாளர்கள் முறையான கடனை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அதை இந்த கல்லூரி நிர்வாகம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா பேங்கர்ஸை கூப்பிடுங்க. பேங்கர்ஸ் எல்லாம் நம்ம கேம்பஸ் கூப்பிடுங்க. யூ கால் ஃபார் ஒன் மீட்டிங்ஸ். ஸ்டூடெண்டோட கிரீவன்சஸ் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைன்னு, கிராமப்புறத்திலிருந்து வர்ற மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஃபீஸ் ஒரு அளவானது தான். ஆனால் அதை வங்கிகள் செலுத்தணும். வங்கிகள் செலுத்தணும், மாணவர்கள் படிக்கணும். படிக்கிறதோட மட்டும் கிடையாது, எம்ப்ளாயபிலிட்டி இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குழந்தைகளை கொண்டு வந்து கல்லூரியில் சேர்க்கிறோம். எல்லா கல்லூரிகளும் பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னு ஒரு செல் வச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் செல் ஸ்ட்ராங்கா இருக்கா என்பதை பெற்றோர்கள் தீர கவனித்து ஆய்ந்துதான் உங்கள் குழந்தைகளை அந்த கல்லூரியில் சேர்க்க வேண்டும். Because education, the alternative important and next is employment. கல்வி கிடைக்கிற பொழுதே வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதை நம்ம பிளேஸ்மெண்ட் செல் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த பிளேஸ்மெண்ட் செல் கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மிக கவனமாக எக்ஸ்பெக்ட் இந்த பிளேஸ்மெண்ட் செல்லை அமைத்து அதை பலப்படுத்துகிற பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சகம் ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, யூரோப் நாடுகளிலிருந்து பல தரப்பட்ட உயர் தொழில் நிறுவனங்களை இந்த கல்லூரிக்கு அழைத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். The campus interview. There are many multinational companies waiting for that. But the basic knowledge is spoken. The basic is attitude. The basic is your behavior. This basic is your potential character. The basic is your leadership character. Basic is your brilliancy. இவைகளையெல்லாம் மையமாக வைத்துத்தான் நிறுவனங்கள் உங்களை பணிக்கு அமர்த்துகின்றன என்பதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த கல்வி கடன் என்பது மிகவும் முக்கியமானது. அதை தமிழக அரசு சீரியஸாக வேகப்படுத்துகிறோம். இந்த ஆண்டு முதல் அது நடைமுறைக்கு படுத்த இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், the belief is yourself. The belief is yourself. The belief in your abilities. Believe in your dreams. உங்களை நம்பினால் உலகம் உங்களை நம்பும். நான் இந்த உலகத்தை நம்புகிறேன் என்கிற நம்பிக்கை எனக்கு வர வேண்டும். A few years from now you may forget many of these days, my speeches, but I hope you will remember this simple truth. Knowledge gives you competence. Knowledge gives you competence. Skill gives you capability. Skills give you the capability. Values gives you character. The value as gives to you character, but attitude gives you direction all your life. So my dear friends, எனக்கு ரொம்ப பெருமை. முதல் பேச்சு, என்னுடைய தொடக்க பேச்சு, என்னுடைய கன்னி பேச்சு கதிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் என்னுடைய அண்ணன் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ரொம்ப வெரி சிம்பிள். அதாவது தங்கம் மாதிரி, தங்கம் உரசத்தான் அது பளபளக்கும். சங்கு வெளுக்க வெளுக்கத்தான் அது பளபளக்கும் போல என் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக அரசினுடைய உயர்ந்த மனிதனாக நின்று கொண்டிருக்கிறார். உயர்ந்த மனிதன். நடக்கும்போதும் மெதுவாக நடப்பார், பேசும்போதும் மெதுவாக தான் பேசுவார். ஆனால் ஆழமான சிந்தனை உள்ள தங்கமான, அப்படியே 24 கேரட் சொக்க தங்கம் என் அன்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய அன்பான பொன்மான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உயர்கல்வித்துறை உங்களுக்காகவும் இருக்கிறது,
மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு துணையாகவும் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இன்று பட்டம் பெறுகிற உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என் நெஞ்சம் நிறைந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Let the university rank holder be honored. Ma'am, I am Lokeshwari, present unto you one candidate who have been certified after examination to be duly qualified to receive degrees of Bharatiya University in their respective faculties. E. Kalishwari, BCom B&I, 10th rank. Let the candidates be now presented by the head of the departments of Qadar College of Arts and Science. Madam, I, Dr. A. Jyoti, present unto you the following candidates in person in the Department of Commerce who have been certified after examination during 2021 to 2024 to be duly qualified to receive the degrees of Bharatiya University. Akshalingam J, Deepak R, Dhanush Kumar, Dharani D, Durga N, Gajendra Babu, Gokul PT, Gopika N, Gunaseelan, Gunashekar K, Hariselvam G, Karthik S, Karthik V, Karthik M, Kritika S, Kausalya P, Kausalya P, Lingesh Kumar R, Lokesh Kumar K, Madan B,
Manjula P, Meena M, Maunapriya G, Monisha K, Monisha V, Nithirubini R, Niveta R, Pavitra PN, Pooja Shri N, Priyadashni S, Priyadashni S, Ramalingam S, Ramesh N, Ram Prasad, Sarathi S, Sasikumar D. Santosh Kumar, Satyapriya S, Shivaganesh T, Soundarya S, Srinath Kumar. Sudiksha G, Swati S, Vanita S, Vimalya Juliet R, Zibrala Zinda. Ma'am, I am Lokeshwari, present unto you the following candidates in person in the Department of Commerce with Professional Accounting who have been certified after examination during 2021 to 24 to be duly qualified to receive the degrees of Bharatiya University. Ashok Kumar, Bhavatarani, Bharani Priya, Bhuvaneshwari, Bhojanathan, Chandraprabha,